ஆட்சி எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். தலைவர் வந்திருக்காரு, அவருக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அது டிவிக்கே வந்தாலே எல்லாரும் பயந்து தெரிக்கிறாங்க. வேற என்னங்க பண்ணுவாங்க? டிவிக்கே எல்லாரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஒரு மாற்றம் வேணும். தற்கொலை இருந்தாலும் ஒரு பாசம். இவர் வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. தற்கொலையில பாசம். கண்ணு முன்ன தெரியாத அன்புன்னு சொல்லுவாங்களா, அந்த அன்பு தான். கண்டிப்பா அன்புனாலதான் செய்யறாங்க. இது தற்கொலையா வேணும்ட்டு இதெல்லாம் செய்யறது இல்ல, ஒரு அன்புனால செய்யறாங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கோசரம் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது மாற்றம் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைம் தூரத்துல வந்து அவ்வளவு ஒரு பார்வை பார்த்தா கூட போதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அவரை பேசணும், அவரை பேசுறத கேட்கணும், பார்க்கணும். அந்த சந்தோஷத்துக்கு வந்திருக்கு. அவர் எப்படி ஆட்சி பண்ணாரு அதுக்கான வாய்ப்பு தான் அவர் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் நான் இது பண்றேன் அது பண்ண நான் சொல்லல, அதுக்கான வாய்ப்பை கொடுங்க மக்களே. உங்க அண்ணனுக்கு உங்க பையனுக்கு அப்படி எப்படி கேட்டாரோ அதே மாதிரிதான். அதுதான் உண்மை. அவர் மனசுல அவர் சந்தோஷப்பட்டா நாங்க சந்தோஷப்படுவோம், நாங்க சந்தோஷப்பட்டா அவர் சந்தோஷப்படுவோம். அவருக்கான வாய்ப்பை கொடுங்க, அவ்வளவுதான். கட்சிக்கு வரப்ப யாருக்குமே அனுபவம் இல்லை. நான் உள்ள வந்தாதான் ஒவ்வொரு அனுபவம். நாமளும் ஒரு இடத்துக்கு போறேன்னா படிக்கவே போனாலுமே நமக்கு போனோம்னு தெரியாது. உள்ள போனா மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும். யாருமே அனுபவப்பட்டு யாருமே வரல. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச அனுபவத்துல வந்திருக்காரு. கண்டிப்பா நல்லதான் பண்ணுவாரு. அவரு மக்களுக்காக வந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. இது பொய்யே கிடையாது. இதுதான் உண்மை. கண்டிப்பா அவர் வரணும். டிவிக்கு அண்ணா பயப்படாதீங்க, மக்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். ஒரு லைஃப் டைம் ஆம்பிஷன் எனக்கு. ஸோ இன்னைக்கு நடக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. கண்டிப்பா அவர் தான் அந்த 2026 சிஎம் ஆவாருன்னு கண்டிப்பா நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க சொல்றீங்க, இப்ப கேட்டீங்களா ஒரு கொஸ்டின், குழந்தைங்க தான் இருக்காங்க தற்கொலை பயில்கள். ஒரு ஃபேமிலியில அந்த குழந்தைக்காண்டி தான் அந்த பேரண்ட்ஸே வாழ்றாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து ஒரு வீட்டுல ஒரு தாத்தா பாட்டிக்கோ இல்ல ஒரு அம்மா அப்பாக்கோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா போடாம இருக்க முடியாது இல்லையா? சோ அதனால எல்லா ஓட்டும் கண்டிப்பா விஜய்க்கு தான். எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர், 40 ஓட்டு விஜய்க்கு தான். சோ கண்டிப்பா அவர் சிஎம் ஆவார்னு ஹோப் இருக்கு. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆழமா மனசுல பதிஞ்சிருக்காரு. ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ரத்த பாசமும் இல்லாம அவர் சொல்ற அதே டைலாக் தான். அவர் மேல வச்சிருக்க அந்த ஒரு அஃபெக்ஷன், அது ஒரு விஜய்ங்கிறவர் வந்து இஸ் அ எமோஷன். ஆமா, இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் இப்ப இந்த ஒரு 6 மாசமா ஒரு பாலிடிக்ஸ்ல அவ்வளவு ஒரு ஆர்வம் அதனால அவர்னால வந்திருக்கு. சோ அவர் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா வின் பண்ணுவாரு. 234 தொகுதியிலயும் அவர் வின் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். பாப்போம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க. இல்ல சார், அந்த மாதிரி நல்லாதான் பண்ணிருந்தாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்னும் பண்ணலைங்க. சோ நம்ம லெட்ஸ் கிவ் a chance. ஆமா, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. எல்லாருக்கும் கொடுத்து பாத்துட்டோம், இவருக்கும் கொடுத்து பாப்போமே என்ன செய்யறாருன்னு. அந்த அளவு இவர அளவுக்கு அவர் தாக்கம் ஏற்படுத்தலையே. ஆமா, நம்மளுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிறந்ததுல இருந்து விஜய் தெரியும், அவரோட ரசிகை நானு. சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம். இப்ப வந்து அவர் நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு கரூர் இன்சிடென்ட்டே பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு விதமான ஒரு மனசு கஷ்டம், அதெல்லாம் வந்து வேற யாருமே அதை ஃபேஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ்ல வந்து யாரும் இவர் அளவுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் ரொம்ப ஃபேஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. சோ அதை பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப கண்டிப்பா அவர் வரணும், வருவாரு. நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப ஆர்வத்தோட போய்கிட்டு இருக்கோம் விஜய் அண்ணாவை பாக்குறதுக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அது நடக்குமா என்னன்னு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில போய்கிட்டு இருக்கோம். நடக்கணும் கண்டிப்பா நடக்கணும். டிவிக்கே ஜெயிக்கணும் இந்த வருஷம். हिंदी बात करना चाहिए। तमिलनाडु के अंदर अच्छा कच्ची आना चाहिए। ये कच्ची हमको पसंद नहीं है, दूसरा कच्ची आना चाहिए। विजय कच्ची बहुत अच्छा है, सुपर है, एकदम से नंबर 1 आना चाहिए, जरूर आना चाहिए। स्टालिन कच्ची वो पार्टी ये पार्टी वो करता है, कुछ काम नहीं करता है, रोड नहीं बनाता है, इसको छोड़ो, निकालो, बाहर भगाओ इसको। दूसरा कच्ची विजय कच्ची बनाओ, नंबर 1 कच्ची है। சூப்பரா இருக்கு, नंबर 1 बहुत अच्छा மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி அவரை நாங்க बीजेपी मोदी जी कच्ची आना चाहिए, उसके वजह उसके नहीं तो ये आना चाहिए, इधर में आएगा तो अच्छा रहेगा। विजय के लिए विजय बहुत अच्छा काम करेगा, वो बोलता है जो अच्छा बात करता है, अच्छा लेके आएगा, इसलिए बोल எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தான் இன்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கரூர்ல பார்த்தேன், 2 பக்கம் பார்த்துருக்கேன்.
என்ன சொல்ல அதை செய்வேன். அதனால தான் நம்பிக்கை இருக்குது, பண்ணுவோம் கண்டிப்பா. அனுபவம் இவரோட ஜாஸ்தியா இருக்குது. நாங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் ஸ்டாலின் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் சொல்ற அதை கரெக்டா செய்யற, அதுதான் நம்பிக்கை இருக்குது. லஞ்சம் இல்லாம, லஞ்சம் வந்து அவர் பயங்கர ஏடிஎம்கே. ஆமா கரெக்ட். நம்ம நார்த்ல எப்படி அதே மாதிரி இங்க பண்ற தமிழ்நாட்டுல கண்டிப்பா பண்ணுவேன், நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு போட்டு இங்கதான், நான் இங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன். எனக்கு ஒரு ஜாஸ்தி ஒரு 500 போட்டு இருக்கு, விஜய்க்கு தான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். கட்டாயமா மாறும்னு எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு செங்கோட்டையும் பாத்துக்குவார். அதாவது அவருக்கு அனுபவம் இல்ல, ஆனா அனுபவமான ஆளுகள் வந்து கூட நிறைய வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அனுபவம் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு இருக்கு. படிப்படியா வந்து நற்பணி மன்றம் வச்சு, மக்கள் இயக்கம் வச்சு, படிப்படியா வளர்ந்து மக்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அதாவது இப்ப போன வருஷம் மெரினா வந்து சென்னையில வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ரஜினிகாந்த் வந்து பல வருஷமா இருக்காரு. வெறும் 10 லட்சம் கொடுத்தாரு நிதி. ராவா லாரன்ஸ் கொடுத்தது வெறும் 1 கோடி, விஜய் கொடுத்தது 5 கோடி. அதனால மக்கள் மேல அவளுக்கு வெளியே தெரியாது. அதாவது நானே சிவகாசியில மக்கள் இயக்கத்துல இருக்கேன். நானே கொரோனா லாக்டவுன்ல வீட்டுக்கு 2000 ரூபாய் என் கையால வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு 2000ங்க, வீட்டுக்கு 2000. இவங்க கவர்மெண்ட்ல 1000 வீட்டுக்கு கொடுத்துட்டு, லாக்டவுனோட 1000 கொடுத்துட்டு 50,000 சேனல்ல வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க. ஆனா விஜய் பண்றது எதுவுமே வெளியே வராது. கண்டிப்பா வரும், ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார். ஓட்டா எல்லாமே மாறும். ஒரு பூஸ்ட் தான். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இப்ப பார்க்க போறது ஒரு எனர்ஜி. ஆமா, எங்க அண்ணனை பார்க்க போற மாதிரி. எங்க அண்ணன் தானே அவரு. எவ்வளவுதான் நான் காசு வச்சிருந்தாலும் செய்யறதுக்கு, மக்களுக்கு செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு மனசு வரணும். இப்ப என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் செய்யறதுக்கு ஒரு மனசு வரணும். அந்த மனசு எங்க அண்ணன்ட்ட அதிகமா இருக்கு, கண்டிப்பா செய்வார். இப்ப இருக்கிற ஆட்சி லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 65 வருஷமா ஆட்சியில இருந்தவங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜானகிமா இருந்தாங்க, பத்தவச்சலம் இருந்தாரு, கக்கன் இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, அப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வாங்கின கடை 4.5 லட்சம் கோடி. நம்ம தலைவர் ஸ்டாலின் தலைவர் வந்து 4.5 வருஷத்துல வாங்கின கடை 5.5 லட்சம் கோடி. அதாவது இந்தியாவுல வளர்ச்சி நாடா காட்டுறேங்காரு. இந்தியாவுல வளர்ச்சி, தமிழ்நாட்டு கடன் வந்து வளர்ச்சியில இருக்கு. முதல் மாநிலம். அடிச்சு பாருங்க, கூகுள்ல குரோம்லயே தெரியும்ல, தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம் கடன்ல. ஒவ்வொரு ரேஷன் கார்டு பேர்லயும் 1,80,000 ரூபாய் கடன் இருக்கு. மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 2,38,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஒவ்வொரு ரேஷன் கார்டு பேர்லயும் 1,70,000 ரூபாய் கடன் இருக்கு. எங்க தாத்தாலாம் டீ கூட கடன் சொல்லி குடிக்க மாட்டாரு, ஆனா அவர் பேர்ல 1,70,000 ரூபாய் கடன் இருக்கு. பார்க்கணும்னு ஒரு ஆசைங்க. நாங்க இங்க வெள்ளவயல இருந்து வந்திருக்கோம், திருப்பூர் மாவட்டம். எங்களுக்கு ரொம்ப நாளத்த ஆசை. எங்களுக்கு முதல்வர் வந்து விஜய் தான். 2 பேரே மாறி மாறி வந்துருக்குறாங்க. இந்த தடவை நாங்க எல்லாருமே டிவிக்கே தான் மாற்றத்துக்காக நாங்க போடுறோம். கான்பிடண்டா இருக்கிறாங்க. ரசிகரே இல்லைங்க, எங்களுக்கு தலைவர் வந்து முதலமைச்சரே விஜய் தாங்க. அவர் எங்களுக்கு வரணும், மக்களுக்கு நல்லா செய்யணும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த மாதிரி எந்த பாதுகாப்பும் இல்லைங்க. பாதுகாப்பு இல்லைங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. எல்லாத்துக்கும் நல்லா செய்யணுங்க. அவர் வந்தாருன்னா நிச்சயமா தமிழ்நாடு நல்லா இருக்குங்க, ஒரு முன்னேற்றத்துக்கு இருக்கு கண்டிப்பா. நாங்கள் வெள்ளவயலிருந்து வந்திருக்கிறோம், ஆமணிவேலில் வந்திருக்கிறோம். நாங்கள் தளபதி விஜய் பக்கத்தான் வந்திருக்கிறோம். ரொம்ப ஆர்வம். 50 வருஷ காலத்தில் மாற்றி போட்டு ஒன்றுமே சரியில்லை. நம்ம விஜய் தலைவர் வெற்றி வருவார், அதனால அவர் உற்சாகமாக தான் வந்துட்டு இருக்கிறோம். அவர் தான் வருங்கால முதல்வர் ஆகிற கன்ஃபார்ம். அது வெற்றி நிச்சயம். ஓகே, அதெல்லாம் அதான் தழுத்தி போச்சிங்க. வந்து போட்டு அது ஒரு நொந்து போச்சு. இது வந்து புதுசு ஆரம்பிச்சு நம்ம விஜய் தலைவர் விசில் வந்து அனைவருக்கும் காதுல ஒரு நல்ல ஒரு கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து அதிகமா வந்து அவர் செய்வாருக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா செய்வார். சரிங்களா? 75 ஆண்டு காலமா டிஎம்கே திராவிட கட்சியை ஆண்டுகிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்றத வேண்டாம், அந்த கட்சி அது வந்து தப்பே சொல்ல வேண்டாம். மாற்று கட்சி மக்கள் விரும்புறாங்க, கண்டிப்பா விரும்புறாங்க. அந்த கட்சியை வந்து விஜய்க்கு நம்ம கொடுத்து பார்ப்போம். அவர் பெரிய உச்சத்தில் இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம மக்களை வந்து இந்த மக்களை தான் என்ன வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றாரு. அதை வந்து அதனுடைய பலனா வந்து அவர் வந்து நம்ம மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லி வராரு. அப்படி வரும்போது நாம அவருக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம். எல்லாமே பயமுறுத்துறாங்க, வருவாரா ரசிகர் பூரா இவங்களுக்கு ஓட்டுறா சொல்றாங்க. நெவர். கண்டிப்பா 100% எல்லாமே போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கள், டிவிக்கு ஜெயிக்கின்ற வாழ்த்துக்கள். என்ன சொன்னாலும் ஆப்பனடுக்கு புரியாதுங்க, அதெல்லாம் நம்மள தற்கொலைம்பாங்க, ஆனா அவங்க தான் தற்கொலை. ஒரு எப்படி சொல்றேன்னா அவரை பாக்குறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்,
அப்படி அதனால வர்றது. நான் இப்ப நாளா பாத்தீங்கன்னா வெள்ளை கோயில்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். அங்கிருந்து எனக்கு வரணும்னு ஒரு ஆசை தான், நான் பார்க்கணுன்ட்டு. அதனால சொல்றாங்க. அவங்க 200 ரூபா தற்கொறீங்க, அவங்க பேசுவாங்க, நம்மள சொல்லக்கூடாது அவங்க. சாமி மாசம் நான் 100 மாத்திரை சாப்பிட்றேன். சுகரு, பிரஷரு, நிறைய பிரச்சனை. எனக்கு அவரை பார்த்தாலே போது, அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் ஜெயிச்சா போது, அவர் எல்லாம் பண்ணுவாரு. அவருக்கு தெரியும் சாமி. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய் தாப்பனுக்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்பா அம்மா வந்து கேட்க வேண்டியதில்லை குழந்தைய, உனக்கு என்ன வேணும் சாமி நான் வாங்கி தரேன்னு கேட்க வேண்டியதில்லை. அவங்க என்ன வேணும் பார்த்து பார்த்து அப்பா அம்மா செய்வாங்க. தற்கொலை கூட்டம் சாமி. சினிமாவே இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, நல்லா எடுங்க பேட்டி. சினிமா தற்கொலைங்கிறாங்க இல்லைங்க, சினிமா தான் உலகத்துக்கு அறிகுறி கொண்டு வந்தது. நான் சொல்லுவேன், ஒரு அறிகுறி கொண்டு வந்தது சினிமா தாங்க. அந்த சினிமாவில் வந்து மாமியால் எப்படி வச்சிருக்கணும், மருமகள் எப்படி வச்சிருக்கணும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், பழைய படங்களை நான் 58 இருந்து 55 இருந்து வந்த படங்கள் பார்த்துருக்கேன் சாமி. நான் பழைய படம் தான் பார்ப்பேன். அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தற்கொலைங்கிறாங்க பாருங்க, நம்மள தற்கொலைங்கிற அவங்க தான் தற்கொலை, நம்ம தற்கொலை கிடையாதுங்க. தற்கொலையா அவரு கரூர்ல சம்பவம் நடந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் போய் ஹைகோர்ட் போய் அத்தனையும் போய் ஜெயிச்சு வந்திருக்காரு. அவர் எப்படி சாமி தற்கொலை ஆவார், நம்ம எப்படி தற்கொலை? ஒரு புள்ள வந்து காட்டு பக்கம் போய் அவளை கொண்டுட்டாங்கன்னா அந்த பிள்ளைய அங்கேயே போகுது. ஒரு 15,000 போட்டு வக்கில்ல 15,000 போட்டு ஒரு ஏழைகளுக்கு ஒரு லெட்டின் பாத்து வாங்கி கொடுக்க, கட்டி கொடுக்க அரசாங்கத்துல வக்கில்ல கட்டி கொடுத்து அதே ஜாம் வெளியே போகுது அந்த காட்டுக்குள்ள. இப்ப எங்க ஊர்லயே இல்ல பாத்ரூம், லெட்டின் பாத்ரூம் இல்ல. அப்ப நான் காட்டுக்கு தான் போகணும், காட்டுக்கு தான் போறேன். நான் கிளவி 60 வருஷத்து கிளவி கொண்டு இருக்கிறான் சாமி. அவனையே ஜாமீன் விடுறீங்க, தப்பு தானே? பணம் கொடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? சாமி விஜய் சார் ஜெயிப்பாரு, விஜய் சார் ஜெயிப்பாரு. எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது. 40 நாள் நல்லா பாரு இன்னையில இருந்துங்க. மக்கள் சப்போர்ட் இளைஞர் மூலமா இருக்கிறாங்க சாமி. எங்களுக்கு என்ன பயம்? எங்க பிள்ளை பசங்க இருக்கிறீங்க, எங்க பேரம் பேத்திங்க இருக்கிறீங்க. அதெல்லாம் போய் சாமி, அதெல்லாம் போய். ரசிகர் கூட்டம் இருந்தாலே 10, அதாவது 10ல் 7%, 3 அக்டோபர் 7% இருக்கு சாமி விஜய் சாருக்கு. இளைஞர்கள் இருக்கிறீங்க, காலேஜ் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க கொண்டுட்டு வருவாங்க. நான் எல்லாத்துக்கிட்ட அதை சாமி சொல்றேன். காலேஜ் பிள்ளைங்க, காலேஜ் பசங்க வந்து அவங்கள விஜய் சார் கொண்டு வருவாங்க. முறைப்படியா யார் சாமி சொன்னா? யார் சொன்னா? அண்ணன் வீட்டு ஒரு தாலி தட்டு இலவசம் சொல்லக்கூடாது. இலவசம் நாங்க இதா பிச்சை எடுத்துட்டு தெரியுமா? ஜனங்க பிச்சைக்காரங்களா? இலவசமா பிச்சை போடுறாங்களா? எங்க பணத்தை வாங்கி எங்களுக்கு பண்றாங்க, எங்க வரி வாங்கி பண்றாங்க, எங்க புருஷனை கோட்டர் அடிக்கிறாங்க. வாரம் 2000 ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை குடிக்கிறா, ஒரு புள்ள வாரம் 1000 ரூபாய் சாராயம் குடிக்குது. அப்ப எங்க பணம் தானே கவர்மெண்ட் போகுது. பசங்க பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க சாமி, பசங்க பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. ஆமா மேடம், குடிகாரங்க ஆயிட்டாங்க. இந்த கூட்டம் இல்லை, இது அம்புக்காக வந்த கூட்டம், இது பாசத்துக்காக வந்த கூட்டம், இது மக்களுக்காக வந்த கூட்டம். என் பேத்திங்க இங்க நிக்கிறது எல்லாம் பேரம் பேத்திங்க, எல்லாம் என் மக வயசு எல்லாரும் எவ்வளவு அம்போட வந்திருக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு ஆட்சி ஆள முடியல. நான் அம்மா கட்சிங்க, அம்மா செத்தவரை நான் யாருக்குமே ஓட்டு போடல. அம்மா கட்சி எம்ஜிஆர் கட்சி தான். அம்மா செத்த 4 பேர் 4 விதமா போயிட்டாங்க. அது அவங்க தாய், அவங்க குழந்தைங்க, அவங்க குட்டிங்க, அவங்களோட சொந்த பந்தங்கன்னா அந்த கட்சி விடுவாங்களா? இன்னைக்கு போய் ஒரு ஆள் போய் அங்க மோடி காலில் விழுந்துட்டா, அப்படி ஒரு ஆள் போய் மு.க. ஸ்டாலின் காலில் விழுந்துட்டா, அப்படி 2 பேர் தனியா ஆடிட்டு திரிகிறாங்க. இலைய ஒரு 2 ஆளையும் 4 பிச்சு போட்டுருக்காங்களே. இது அம்மா இருந்திருந்தா, அம்மா சொந்தம் இருந்து இது பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. நெசமா போய் சாமி உறக்கும் போது அரசியல் தெரியலன்னா எட்டாளி அம்மா இல்ல, எங்க அம்மா இப்ப வரட்டு, என் ஜெயலலிதா அம்மா வரட்டு, அந்த அம்மா மக வரட்டு, மகம் வரட்டு, அண்ணன் பிள்ளை வரட்டு, நான் கரெக்டா சப்போர்ட் பண்றேன். அவங்க சொத்த பாந்தமே இல்ல, அவர் ரத்த பாந்தமே இல்ல. அம்மா பேரை வச்சுக்கிட்டு அம்மா பேரை கெடுத்து போட்டு இப்ப கடைசியில் அவங்க பணத்துக்காக பதவிக்காக போய் அடுத்தவங்க காலம் மண்டி விட்டு கிடக்குறாங்க. மோடி யாரு சாமி? மோடி யாராச்சும் தெரியுமா? சொல்லுங்க, மோடி யாராச்சும் தெரியுமா? அவங்க கூட போய் சேர்ந்துருக்காங்களே. நான் தமிழ்நாட்டு கூட சேர்றது தனியா நில்லுங்க. நான் ஜெயிக்காடி போச்சது ஒரு எதிர்கட்சியை வாங்க, ஒரு எதிர்கட்சியை கூட வரல, நம்ம கேள்வி கேட்கலாம். அதுட்டு போட்டு போய் மோடி தான் சாமி தமிழ்நாட்டை கெடுக்கிறது. நான் சொல்றேன், மோடி வந்தாலும் தமிழ்நாடு முச்சமாகாது, அடகு வச்சிருவாங்க. ஒரு கையெழுத்து போட்டு நம்ம தமிழ்காரங்க கையெழுத்து போட்டு அவன் வந்து இங்க ஆடிட்டு போயிருவான். மன்னராட்சின்னு என்ன தெரியுங்களா? நம்மளை கொடுமைப்படுத்துறதா மன்னராட்சி. லஞ்சம் வாங்க கூட சாமி, லஞ்சம் தான். போலீஸ்காரன் ஒரு போலீஸ்காரன், எங்க அண்ணன் பையன் ஒரு போலீஸ்காரன், தம்பி பையன் போலீஸ்காரன் சாமி. வாரத்துக்கு 5000 கொண்டு வர, யாரும் ஒப்பனுட்டு காசா? இடத்துல போறவன் நீங்களே நீங்களே மதுவான துடுவீங்க. பையன் மண்டியில் போவான் மப்புல, அவனை குறைக்காட்டி 1000 500 வாங்கிட்டு விடுவீங்க.
வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டு பணத்தை கொடுத்து போட்டு வண்டி எடுத்து போட சொல்லுவீங்க. அப்ப நீங்களே மதுபானத்தை விடுவீங்க, நீங்களே பசங்க வண்டி பிடிப்பீங்க, நீங்களே ஆம்பளை பணம் சரி பண்ணுவாருங்க. முதல்ல அந்த மதுபான தொழிக்கணும், அந்த போலீஸுக்கு லஞ்சம் ஆகிறத லஞ்சம்ங்கிறத முக்காவாசி இருக்கக்கூடாது. நம்ம அநியாயிகள் படதான் போலீஸ் தான் சாமி. நான் எங்க வேணா வந்து சொல்றேன். அவி பண்றதா சாமி, அவி பண்றத போலீஸ்காரனுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? திருப்பூர்ல ஆதரவு இருக்கு சாமி, திருப்பூர்ல ஆதரவு இருக்குது. திருப்பூர்ல ஆதரவு இல்லாத மக்கள் கிடையாது.